Hello everyone, good evening all. நான் உங்கள் சுரேஷ் அனந்த் அடா 247 தமிழ்லேருந்து. ஸோ டுடே டாபிக் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆக்சுவலி ஒரு மாஸ்டர் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் பிளான் 25 எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் அண்ட் இன்டெலிஜென்ஸ் பியூரோடைய ஓகே அசிஸ்டன்ட் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டுக்கான ஜிஎஸ் பார்ட் மட்டும் ஜிஎஸ் பார்ட் இன்க்ளூடிங் பாலிட்டி எக்கனாமி ஜியோகிரஃபி சயின்ஸ் என்விரான்மெண்ட் அண்ட் தென் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா. இது எல்லாருக்குமே வந்து ஒரு கம்பைண்டாக உங்களுக்கு வந்து பார்ட்டாக நிறைய பேர் வந்து எஸ்எஸ்சி வந்து 25 மார்க்ஸ் தான், இது எப்படி எடுக்குது, ஏன் எப்படி படிக்கிறது அப்படின்றது முதல்ல ஒரு கொஷின். 25 மார்க்ஸ்க்காக மொத்த டாபிக்ஸுமே படிக்கணுமா அப்படின்ற நிறைய பேர் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்லையும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஷின்ஸாக செட் பண்ணி உங்களுக்கு கிட்ஸாக கொடுக்கேன் டாபிக் வைஸ் எல்லா ஜிஎஸ் டாப்பிக்குமே சரிங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த கொஷின் பேப்பருக்கு தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கும் வரும். ஏன்னா இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். அதனால் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிங்க. அண்ட் தென் வந்து இல்லை நம்ம இன்ஸ்டியூட்டே ஜாயின் பண்ணி படிக்கவங்களா இருந்தால் நம்ம படித்து டெஸ்ட் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ நோ இஷ்யூஸ், அதை பார்த்துட்டு அப்படியே கொஷின்ஸ் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். செல்ஃபாக படிக்கவங்க அண்ட் அதர் இன்ஸ்டியூஷன்ஸில் படிக்கவங்க இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணால் சோர்ஸ் கிடைக்கும். பட் இது வந்து உங்களுக்கு அந்த சோர்ஸ்லேருந்து கம்பைண்டாக அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர்ஸ்லேருந்தும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே. ஸோ இது வந்து ஒரு தேர்ட் வீடியோ. நம்ம ஆல்ரெடி ஆசிட் பேஸ் சால்ட் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் ஒரு டாபிக் பார்த்தோம். இது பாலிட்டியில் ஃபஸ்ட்டு டாபிக் ஓகே, ப்ரீஆம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகும். ஸோ வாட்ச் பண்ணாதவங்க என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸை போயிட்டு நியூ கமர்ஸாக இருந்தால் வாட்ச் பண்ணிக்கோங்க. என்னுடைய டெலகிராம் ஐடி அண்ட் தென் வந்து என்னோடய பிளேலிஸ்ட் எல்லாமே நான் ஒவ்வொரு ஸ்லைட்லையும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா. ஃபைன், நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். டுடே குவிஸ் 25 கொஷின்ஸ் செட் 23 கொஷின்ஸ் செட் பண்ணிக்கேன். நான் அவ்வளோதான் கொஷின்ஸ் எடுக்க முடியுது இந்த டாப்பிக்லேருந்து ஓகே. 22 அண்ட் 23 இருக்கும் ஓகே ஃபைன், நோ இஷ்யூஸ். ஸோ இந்த கொஷின்ஸ் மட்டும் பாருங்கள், தட் இஸ் மோர் தென் எனஃப் ஓகே. இது அண்ட் தென் இது வந்து ஒரு ரெக்கார்டிங் வீடியோ தான் வருது. ஒரு 1 மந்த் எங்களால் வந்து டெக்னிக்கலாக டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறதுனால லைவாக கொடுக்க முடியல. ஸோ ப்ளீஸ் பி பேஷன்ஸ் ஓகே ஃபைன். ஸோ பாலிட்டியில் இது ஃபஸ்ட் வீடியோ, பாலிட்டிக்கு இது ஃபஸ்ட் வீடியோ, மாஸ்டர் குவிஸில் இது தேர்ட் வீடியோ ஓகேவா. ஸோ நம்ம ஃபஸ்ட் வந்து ப்ரீஆம்பிள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ கைஸ் திஸ் இஸ் மை கோட் ஓகே, Y247. அப்கமிங் பேட்சஸ் February 1 வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கான பேட்ச் போகுது. அண்ட் இது என்னோட டெலகிராம் ஐடி, இது ஆர்ஆர்பிது, இது எஸ்எஸ்சிக்கு, இது டிஎன்பிஎஸ்சிக்கு. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க எந்த பேட்சும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எஸ்எஸ்சி ஆல்ரெடி ஒரு பேட்ச் போயிட்டுருக்கு. குரூப் January 4th ஸ்டார்ட் ஆனது, ஜஸ்ட் ஒரு 10 கிளாஸஸ் தான் போயிருக்கு. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இது என்னோடய பிளேலிஸ்ட்டு யூடியூப்பில் போயிட்டு ஜிஎஸ்ஏ ஏஎஸ்ஏ ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ என்னோடய மொத்த வீடியோஸும் இதில் இருக்கும். பிளேலிஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி அடா 247 தமிழ் அப்படின்னு யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ இருக்கும், அப்டேட் பண்ணுற வீடியோஸ் இருக்கும். அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அது என்னோடய பிளேலிஸ்ட்டுக்கு வந்துடும் ஓகே. ஸோ நீங்கள் இதில் மிஸ் பண்ணிங்கன்னா இதில் பார்த்துக்கலாம், இது எப்போவுமே இருக்கும் ஓகேவா. ஃபைன், த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் காம்பினேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் sought to be secured to the Indians, citizens of Indians in the preamble to the Constitution of India? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ப்ரீஆம்பிள் அப்படின்றது ப்ராப்பராக எப்படி டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு? சோஷியல் ரிலீஜியஸ் பொலிட்டிக்கலாக, இல்லை எக்கனாமிக் ரிலீஜியஸ் பொலிட்டிக்கலாக, இல்லை சோஷியல் எஜுகேஷ்னல் எக்கனாமிக்கா, இல்லை சோஷியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கலாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நான் இந்த கொஷின்ஸ்க்கு மட்டும்தான் இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கொஷின்ஸ்க்கு மட்டும் நான் ஆன்சர் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம ஒரு டாப்பிக் எடுத்து நம்ம கொஷின்ஸாக செட் பண்ணுறதுனால நம்ம ஒரு ஆன்சர் கூட அடுத்த கொஷின்ஸ்க்கு வந்து க்ளூவாக வந்துடும். க்ளூன்றதை விட ஆன்சராகவே வந்துடும் ஓகே. அதனால் நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணல, ஒவ்வொரு கொஷின்ஸ் மட்டும் வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி விட்டுறேன் ஓகேங்களா. ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் ஆன்சர் வந்து வாட். ப்ரீஆம்பிளில் இந்தியன்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் ஓகே, சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸை வந்து கான்ஸ்டியூஷனில் ப்ரீஆம்பிள் அப்படின்றது என்ன மாதிரி சொல்லப்பட்டிருக்கு? சோஷியல் ரிலிஜியஸ் பொலிட்டிக்கல், எக்கனாமிக் ரிலிஜியஸ் பொலிட்டிக்கல், சோஷியல் எஜுகேஷனல் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எஸ், ஆன்சர் வந்து சோஷியல் எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கல், செப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செப், சோஷியல் எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கல் ஓகேவா, நாட் எஜுகேஷனல் எக்கனாமிக். சமூகமாக இருக்கணும், பொருளாதாரமாக இருக்கணும், அரசியல் ரீதியாக இருக்கணும், இது மூணு சேர்ந்தது தானே. ஸோ இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஓகே ஃபைன். செகண்ட் கொஷின். ப்ரியாம்பிள் இஸ் யூஸ்ஃபுல் இன் த கான்ஸ்டியூஷன் இன்டர்பிரிட்டேஷன் பிகாஸ் இட். ப்ரியாம்பிள் அப்படின்றது கான்ஸ்டியூஷனோட இன்டர்பிரிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஏன் இன்டர்பிரிட் பண்ண முடியுது, எதனால், எதுக்கு இந்த ப்ரியாம்பிள் அப்படின்றத எடுத்துக்கிறாங்க, என்ன காரணம்?
யூசர்ஸ் வேல்யூ லோடட் வேர்ட்ஸ், அதிகமான தேவையான சொற்கள் இந்த ப்ரியாம்பலில் போடப்பட்டிருக்கனால கான்ஸ்டியூஷனுக்கு இது வந்து சப்போர்ட்டிங்காக எடுத்துக்கிறாங்களா? இல்லை கண்டைன்ஸ் அ ரியல் அப்ஜெக்டிவ் அண்ட் ஃபிலாசபி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ், அதாவது ரியல் அப்ஜெக்டிவ்னா உண்மையான விஷயங்களாக இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதுனாலையும் ஃபிலாசபிக்கலாக தத்துவங்கள் கான்ஸ்டியூஷன் தேவையான தத்துவங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இது எடுத்துக்கிறாங்களா? இட்ஸ் எ சோர்ஸ் ஆஃப் பவர் அண்ட் லிமிட்டேஷன், இதுதான் மொத்த பவர் அப்படின்றதுனால எடுத்துக்கிறாங்களா? இல்லை கிவன் எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் ஆஃப் பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இல்லை கான்ஸ்டியூஷனோட அடிப்படைகள் இதில் இருக்கிறதுனால எடுத்துக்கிறாங்களா? அதுதான் கேள்வி. ஓகே, ஸோ ப்ரியாம்பிள் இஸ் யூஸ்ஃபுல் இன் த கான்ஸ்டியூஷன் இன்டர்பிரிட்டேஷன் பிகாஸ் இட் வாட் அப்படின்றதா கேள்வி. ஓகே, மேக்ஸிமம் சில பேர் கெஸ் பண்ணி வைப்பீங்க. ஓகே, சில பேர் மைட் பி ராங்காகவும் கெஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ், ஆன்சர் வந்து டி. பிகாஸ் இது வராத ஆன்சர். அப்ஜெக்டிவ் ஃபிலாசபி அப்படின்றது அங்கே ஒன்றுமே இல்லை. பட் பேசிக் ஃபீச்சர்ஸ் கான்ஸ்டியூஷனுக்கு தேவையான விஷயங்கள்லாம் முதல்ல ப்ரியாம்பலில் தான் இருக்குது. அதனால தான் கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணும்போது இந்த ப்ரியாம்பலை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ப்ரியாம்பல் வந்து நம்ம கொண்டு இது வந்து வெளியேருந்து எடுத்தோம். பட் அது எங்கே நான் சொல்ல நான் கொஷின் இருக்குது. ஓகேவா, அங்கே தேவையானதெல்லாம் அந்த கான்ஸ்டியூஷன் தேவையானதெல்லாம் இருக்கிறதுனால அது அப்படியே பல்காக எடுத்துக்கிட்டு கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஓகேவா, ஸோ எஸ். தேர்ட் கொஷின், which of the following liberties is sought to be secured to the citizens of India in the preamble? ஓகே, அதாவது லிபர்ட்டிஸ் அப்படின்னா உரிமைகள். ஓகே, சுதந்திரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுதந்திரம் ப்ரியாம்பலில் இந்திய மக்களுக்கு எப்படியெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு அதுதான் கொஷின். தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த், வர்ஷிப் அதுவா? இல்லை தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் மட்டுமா? இல்லை எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த், வர்ஷிப்பா? இல்லை தாட், எக்ஸ்பிரஷன், ஃபெய்த், வர்ஷிப்பா? எது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. தேர்ட் கொஷின், தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப். ஓகே, விச் ஒன்? ப்ரியாம்பலில் இந்தியன் சிட்டிசனுக்கு சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறது எதிலெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு? ஸோ அஃப்கோர்ஸ் எல்லாத்துலேயுமே தான் வழங்கப்பட்டிருக்குல்ல. ஸோ ஆன்சர் வந்து தாட்டு, சிந்திக்கிறதுல என்ன வேணால் சிந்திக்கலாம். எக்ஸ்ப்ரெஷன், என்ன வேணால் எக்ஸ்ப்ரெஷன் பண்ணலாம். பிலீஃப், எதை வேணால் நம்பலாம். ஃபெய்த், எது மேலே வேணால் நம்பிக்கை வைக்கலாம், அதை பற்றுக்கொள்ளலாம்னுவாங்களா. அது வர்ஷிப், யாரை வேணால் வணங்கலாம். பட் எல்லாமே ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனோடு இருக்குது. பட் இதுக்கு எல்லாமே வந்து சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா, எதுவுமே முழு சுதந்திரம் கிடையாது, அதையும் நல்லா புரிஞ்சுக்கிங்க. எல்லாமே சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கு, ஆனால் லிமிட்டெட். ஓகே, பட் ஆனால் இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்களா அதுதானே கேள்வி. எஸ், கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் தேர்ட் ஒன் வந்து ஏ. அடுத்தது ஃபோர்த் ஒன், சாரி. ப்ரியாம்பல் இஸ் இம்பார்ட்டன்ட் டியூ டு த ஃபாலோயிங் ரீசன். ப்ரியாம்பல் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் எதனால்? ப்ரியாம்பல் contains the essence of constitution, its values and goals. It has the basic features of the constitution. If there is a lack of clarity in the constitution, judiciary turns to the preamble in its interpretations of the relevant provision அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கான்ஸ்டியூஷன் தேவையான வேல்யூ, கோல்ஸ், அதோட நோக்கம், அதோட சகத்து அப்படின்னுவல்ல, அதெல்லாம் வந்து ப்ரியாம்பல் இருக்குதான் ஒன்று. ரெண்டாவது பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், கான்ஸ்டியூஷன் அடிப்படைகள் அதில் இருக்குதான். மூன்றாவது லேக் ஆஃப் கிளாரிட்டி, எப்பெல்லாம் வந்து ஜுடிஷியரி நீதிமன்றத்தில் சில குறைபாடுகள், டவுட் ஏற்படுதோ, நம்ம வந்து உடனே ரெஃபரன்ஸ் நோட்ஸ் எடுத்துகிட்டு போயிடலான்னா உடனே ரெஃபரன்ஸ் புக் சர்ச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ப்ரியாம்பலில் வந்து என்ன பண்ணிப்பாங்க, இன்டர்பிரிட்டேஷன் சர்ச் பண்ணிப்பாங்களா அப்படின்னு சொல்லப்படி கொடுத்ததில் எது ட்ரூ அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஆப்ஷன் 1 ஒன்லி, ஆப்ஷன் பி 1 and 2 ஒன்லி, ஆப்ஷன் 3 1 and 3 ஒன்லி, இல்லை ஆல் தி அபவ் எல்லாம் வருமா? அதுதான் கொஷின். ஓகே, திஸ் இஸ் அ ஈஸி ஒன் அண்ட் ஆல்சோ நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் அப்படின்றதுனால இட்ஸ் டி ஆல் தி அபோவ். ஏன்னா எல்லாமே ஆப்ஷன் நம்ம இன்டர்ரிலவெண்ட்டாக மற்ற 3 கொஷின்லையும் பார்த்துட்டோம். ஸோ ஆப்ஷன் டி ஆல் தி அபோவ். அடுத்து ஃபிஃப்த் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங், அதாவது விச் ஆஃப் த கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் இன்கரெக்ட், கொடுக்கப்பட்டதில் எது தவறானது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஆன்சர் பண்ணுங்கள். According to the Supreme Court, is that Kesavananda Bharati case, a preamble cannot be amended. Okay, preamble cannot be amended. Okay. Sovereignty means that there is no authority above the government, either outside or inside the government. Constitution 42nd Amendment of 1976 introduced the word social secular integrity into the preamble. Concept of basic features was introduced by the Supreme Court in the case of Bedi Bedi 1960. ஓகேவா, எது அப்படின்றது தான் கேள்வி. சரிங்களா, எது தவறானது அப்படின்றது தான் கேள்வி. ஓகே, ஃபிஃப்த் ஒன், இது ஆக்சுவலாக
இந்த கான்ஸ்டியூஷன் ப்ரியாம்பல் எப்படி மேக் பண்ணாங்க, ப்ரியாம்பல் வந்து என்ன வந்தாங்கன்னு சொல்லிட்டு மொத்த கண்டென்ட்டுமே ஒரு 4 பாயிண்ட்டாக கொடுத்து கேட்டிருக்குது. ஆனால் நீ கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துருந்தோன்னா தான் புரியும் நம்மளுக்கு கேள்வி, இதுக்கான பதில். ஓகேவா, படிச்சிருக்கவங்களும் ஈஸி ஆன்சர் பண்ணிடலாம். எஸ் அஃப்கோர்ஸ் ஆன்சர் 5th ஒன் வந்து டி. பிகாஸ் பேசிக் ஃபீச்சர் அப்படின்றது வெகுபகி கேஸ் கிடையாது, வேக வகை கேஸ். அது என்ன கேஸை நான் சொல்ல மாட்டேன், படிங்க. ஏன்னா கொஷின்ஸ் இருக்குது, அங்கே பார்த்துக்கலாம். சரிங்களா, ஏன்னா இதிலே நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கிடச்சிடும். தட் இஸ் த ப்ராப்ளம். ஏன்னா ஒரே ஒரு டாப்பிக்லேருந்து எடுக்கும்போது அந்த பிரச்சனை இருக்கும். அது இல்லாமல் இது ரொம்ப குட்டி டாபிக், நிறைய பேர் வந்து படிக்க முடியல, அதனால் எங்களுக்கு கொஞ்சம் படிக்க ஈஸியாகணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு டாப்பிக்காக மேக் பண்ணுறேன். பட் அதுதான் சேலஞ்சிங்காக இருக்குங்க, கொஷின்ஸ் வந்து கொடுக்கணும் அந்த மாதிரி. 6th கொஷின், விச் ஒன் இஸ் த ப்ராட் அப்ஜெக்டிவ் ஆஃப் த இந்தியன் ரிப்பப்ளிக்? ஓகே, இந்தியா வந்து ஒரு ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு என்ன ரீசன், என்ன அதில் அப்ஜெக்டிவ்னா அதோட நோக்கம் என்ன, எதனால் அதை சொல்லப்படுது? டெமோக்ரஸி அண்ட் ப்ரைவேட்டைசேஷன். ஓகே, மக்களாட்சி மற்றும் ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னா என்ன சொல்கிறது? இப்போ எஃப்டிஐ சொல்கிற வெளியேந்து உள்ள வருது இல்லை, ப்ரைவேட்டைசேஷன் அதுவும். இல்லை டெமோக்ரஸி, சோஷியலிசம், செக்குலரிசம் அப்படின்னு சொல்லப்படுதா? ஓகே, சமத்துவம், சமதர்மம். இல்லை அர்பனைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், நகரமயமாக்குதல் மற்றும் ப்ரைவேட்டைசேஷன்னா தமிழ் எக்ஸாம்பிள் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல எனக்கு. ப்ரைவேட் பீப்புள், தட் மீன்ஸ் தேர்ட் பார்ட்டிஸ் உள்ள வகது. ஓகே, இல்லை சோஷியல் செக்குலர் ப்ரைவேட்டைசேஷனா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா, 6th ஒன். இல்லை அப்ஜெக்டிவ் ஆஃப் இந்தியன் ரிப்பப்ளிக் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்? ஓகே, 6th கொஷின் ஆன்சர். யா, த ஆன்சர் இஸ் டெமோக்ரஸி, சோஷியலிசம், செக்குலரிசம், நாட் ப்ரைவேட்டைசேஷன். ஓகே, குடியரசு, இது குடியரசு, டெமோக்ரஸினா மக்களாட்சி, சோஷியலிசம், செக்குலரிசம், சமத்துவம், சமதர்மம். ஓகே, இதுதான் மீனிங். 7th ஒன். 7th ஒன் பார்க்கறதுக்கு முன்னாடி கோடு பார்த்துடலாம். ஓகேவா, ஜஸ்ட் ஒரு ப்ரொமோ தான் இது. Y247 இதனோட கோட். 77% ஆஃபர் இருக்குது. என்ன ஆஃபர் இருக்குது உங்களுக்கு? எஸ்எஸ்சி ஆல்ரெடி போயிட்டுருக்கு, யூ நோ தேட். January 4th ஸ்டார்ட் ஆனது. சரிங்களா, பொங்கல் லீவும் கழிச்சிடுங்க. மேக்ஸிமம் 2 வீக் தான் கிளாஸ் போயிருக்கு. ஸோ முடிஞ்ச கிளாஸை நான் எங்களுக்கு எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ ப்ராப்ளம், எடுக்க வீடியோஸ் ரெக்கார்டிங்காக எடுக்கும் உங்களுக்கு, அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. 5000 ஃபீஸு. பட் வியூ ஆஃபர், இந்த ஆஃபரில் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அடா ஸ்டோவில் போயிட்டு நீங்கள் கூகுள் அடா அப்படின்னு சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் போயிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, ஓகே, எடுத்தீங்க அப்படின்னா பை நோ இதை விட்டுட்டு வியூ ஆஃபர் இதை கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே Y247 இது என்னோட கோட் கொடுத்தீங்கன்னா 75% டிஸ்கவுண்ட். இந்த அமௌண்ட் 77% போக 1264 இருக்கும். இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாதிரி டிஎன்பிசி குரூப் 2க்கான February 1 ஸ்டார்ட் ஆகுது, அதை ஜாயின் பண்ணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 7th கொஷின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் N.A. பால்கிவாலா? பால்கிவாலா அப்படின்றவங்க பிரியாம்பலை பற்றி என்னன்னு சொன்னாங்க, அதுதான் கொஷின். ஓகேவா, ப்ரியாம்பல் இஸ் ஐடென்டி கார்டு ஆஃப் கான்ஸ்டியூஷன். இது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு ஐடி கார்டு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை ப்ரியாம்பல் இஸ் ஹாரோஸ்கோப் ஆஃப் சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஹாரோஸ்கோப் அப்படின்னா ஒரு அஸ்ட்ரானமி, தட் மீன்ஸ் ஒரு ஜோஷியம். இதுதான் வந்து சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் எல்லாத்துக்கும் வந்து ஒரு இதுவாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ப்ரியாம்பல் இஸ் த மோஸ்ட் ப்ரீஷியஸ் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் இது ப்ரியாம்பல் அப்படின்னு சொல்லப்பட்டதா. த ப்ரியாம்பல் இஸ் த கீ நோட் டு த கான்ஸ்டியூஷன். ஓகே, இதுதான் வந்து ஒரு நம்ம படிச்சுட்டு நோட்ஸ் எடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு கீ நோட்டு கான்ஸ்டியூஷனுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டதா. இதில் இந்த வேர்டை யார் சொன்னாங்கன்றதான் கேள்வி. N.K. பால்கிவாலா என்ன சொன்னாங்கன்னு தான் கேள்வி. ஓகேங்களா, நீங்கள் எஸ் ஆமாம் தான் சார் 4 ஆப்ஷனுக்கு ஆமாம் கொட்டக்கூடாது, ஆமாம் சொல்லக்கூடாது. ஓகே, அவங்க என்ன சொன்னாங்க இந்த கொஷின். 7th ஒன். ஓகே, எஸ் ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாம்பல் ஆரம்பிக்கும் போது இதாக இருக்கும், இந்த வேர்டு தான் இருக்கும். என்னென்னா ப்ரியாம்பல் இஸ் ஏ ஐடென்டி கோட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னது ஏன்னா N.A. பால்கிவாலா. ஓகேங்களா, ஃபைன், N.A. பால்கிவாலா. இதில் நிறைய வருங்க, கீ நோட்டுன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. ஓகே, ஸோ ஒவ்வொருத்தர் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதில் முக்கியமானது இதுன்னு தான். அதில் நிறைய நீங்கள் ஒரு 4-5 படிக்கணும், அதில் இவர் சொன்னது இது. 8th கொஷின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றதில் சொன்னதில் இது எது உண்மை இந்த ஸ்டேட்மெண்ட்டில்? அடாப்டட் November 26, 1949 and enacted January 26, 1950. Adapted January 1949 and enacted November 26, 1950. Adapted January 26, 1950 நடந்து முடிஞ்சிச்சு. கான்ஸ்டியூஷனை வந்து அடாப்ட் பண்ணதோ இல்லை எனாக்ட் பண்ணதோ இதில் எது அப்படின்னு கேட்கப்படுது. ஓகே, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். பட் இது நான் உங்களுக்கு 2 கிளப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் பட் பேசிக் ஆகும்போது ஏதாவது ஒன்று தான் கேட்பான், எக்ஸாமில் பிரித்து கேட்பான் இதை. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து எஸ் 8th ஒன்.
கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணது ஜனவரி 26 1949. அதை எனாக்ட் பண்ணது ஜனவரி 26 1950. ஓகேவா? ஃபைன். 9th கொஷின். வாட் ரெப்ரசன்ட்ஸ் ஈக்குவாலிட்டி ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல்? ஓகே, அதாவது ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம்ல, சம தர்மம் எல்லாருக்குமே வந்து ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துலேயும் வழங்கணுன்ட்டு. அது எதில்? சிவில் அண்ட் எக்கனாமிக் ரிலேட்டட், சிவில் ரிலேட்டட் மட்டுமா, இல்லை லிபர்ட்டி அண்ட் பொலிட்டிக்கலா, இல்லை ரிலிஜியன் அண்ட் ரேஸ்லையா, இல்லை பொலிட்டிக்கல் சிவில் எக்கனாமியா, எதில் அப்படின்றது கேள்வி. ஓகே, 9th ஒன். எஸ், ஐ திங்க் ஈஸிலி கெஸ் பண்ணியிருப்பீங்க. பொலிட்டிக்கல் சிவில் எக்கனாமிக் எல்லாத்துலேயும் தான். ஓகே, பொலிட்டிக்கல் சிவில் எக்கனாமிக். 10th கொஷின். Who among the following said the preamble of the constitution is the keynote of the constitution? அதனால தான் நான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகேவா? யார் வந்து இந்த preamble of the constitution வந்து கீநோட் அப்படின்னு சொன்னது? ஐடி கார்டு சொன்னது என்னைய பால்கிவாலா. கீநோட்டுன்னு சொன்னது ஏர்ன்ஸ்ட் பார்க்கர், ஜவஹர்லால் நேரு, டாக்டர் அம்பேத்கர், நெல்சன் மண்டேலா. யார் சொன்னாங்க? 10th ஒன். கீநோட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகே, ஆன்சர் வந்து கீநோட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொன்னது ஏர்ன்ஸ்ட் பார்க்கர். ஓகே, 10th ஒன் ஆன்சர் வந்து ஏர்ன்ஸ்ட் பார்க்கர். அண்ட் தென் 11th ஒன். இந்தியா இஸ் டேஷ். இந்தியான்றது என்ன? ஃபெடரல், பிரசிடென்ஷியல், ரிப்பப்ளிக்ஸா, இல்லை ரிப்பப்ளிக் பார்லிமெண்டரி யூனிட்டரியா, இல்லை யூனிட்டி பிரசிடென்ஷியல் ரிப்பப்ளிக்கா, இல்லை ஃபெடரல் பார்லிமெண்டரி ரிப்பப்ளிக்கா? 11th ஒன். ஃபெடரல்னா கூட்டாட்சி அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்தியா அப்படி தானே, கூட்டாட்சி தானே. சென்ட்ரல் ஒன்றுக்கு, ஸ்டேட் ஒன்றுக்கு, அதுதான் கூட்டாட்சி. ரெண்டும் சேர்ந்து தானே ஒர்க் பண்ணுறாங்க, கூட்டாட்சி. யூனிட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட பவர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் ஸ்டேட்டு என்னதான் கூட்டாட்சி தான், சென்ட்ரல் கிட்டேன்னா முழு பவர் இருக்குது. ஓகே, ஃபைன். பட் எல்லாமே இங்கே கொடுத்துக்கிறதுல எல்லாமே ஆன்சர் தான் இந்தியான்றது. பட் ஆனால் இந்தியான்னு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்றத கேள்வி. இது கொடுத்துருது எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான், எல்லாமே தான். ஓகே, பட் ஆனால் இந்தியா இஸ் டேஷ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபெடரல் பிரசிடென்ஷியல் ரிப்பப்ளிக், ரிப்பப்ளிக் பார்லிமெண்டரி யூனிட்டரி, யூனிட்டரி பிரசிடென்ஷியல் ரிப்பப்ளிக், ஃபெடரல் பார்லிமெண்டரி ரிப்பப்ளிக். ஓகே, 11th வந்து ஆன்சர் வந்து எஸ், இட்ஸ் என்ன டி, ஃபெடரல் பார்லிமெண்டரி ரிப்பப்ளிக். நம்மளது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் கிடையாது. ஓகேவா? மற்றபடி யூனிட்டி ரிப்பப்ளிக் எல்லாம் வருது. அண்ட் இதுலேயும் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் கிடையாது. ஓகே, பட் யூனிட்டரி ரிப்பப்ளிக் பார்லிமெண்ட்ரி இது ரெண்டில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆனீங்க அப்படின்னா, யூனிட்டரி பார்லிமெண்ட்ரி ரிப்பப்ளிக் சொல்கிறத விட ஃபெடரல் பார்லிமெண்ட்ரி ரிப்பப்ளிக் தான் நமது. ஃபெடரல் இன் ஸ்ட்ரக்சர், யூனிட்டரி இன் பயாஸ் அப்படின்வாங்க. ஃபெடரல் தான் ஸ்ட்ரக்சர், ஆனால் யூனிட்டரியாக சிலது கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை விட அப்ரோப்ரியேட் ஆன்சர் திஸ் ஒன். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் டி. அண்ட் தென் 12th ஒன். First meeting of the Constitution Assembly had taken place on the December 9, 1946. It was presided by whom as its interim president? ஓகேவா? அண்ட் December 9, 1946 டேட் கொஷின் தான். இது நிறைய டைம் கேட்கவும் பட்டிருக்கான். இன்ட்ரீம் பிரசிடென்ட் யாக, அதாவது கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறது, அசம்பிளி மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் மேக் பண்ணி ஒரு தலைவரை செலக்ட் பண்ணணும். ஆனால் அதை அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு தலைவர் ஆர்கனைஸ் பண்ணணும்ல முதல்ல. ஓகே, அப்போ இன்ட்ரீம் கவர்மெண்ட் இடைக்கால அப்படின்னு சொல்லுவோம்ல, இடைக்கால பிரசிடெண்ட்டாக யார் முதல்ல நியமிச்சுட்டு அதுக்கப்புறமா பர்மனெண்ட்டாக பிரசிடெண்ட்டாக நியமித்தாங்க. அப்போ அந்த இடைக்கால பிரசிடெண்ட்டாக யார் நியமித்தாங்க? December 9, 1946. ஏன்னா இதுக்கு அடுத்து தான் December 11 தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மேக் பண்ணி நடக்குது. ஓகேங்களா? கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மேக் பண்ணி நடக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி யாரை அப்பாயிண்ட் பண்ணாங்க? ஓகே, பண்டிட் ஜவஹர்லால் நேரு, அம்பேத்கர், ராஜேந்திர பிரசாத், சச்சிதானந்த சின்ஹா. ஓகே, த ஆன்சர் வந்து சச்சிதானந்த சின்ஹா. ஓகே, இவங்க தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது டெம்பரவரி பிரசிடெண்ட்டாக. ஓகேவா? அப்போ டிசம்பர், இது சொல்கிறேன் நான், கொஷின் நான் செட் பண்ணல, தாராளமாக சொல்லலாம். 1946 December 11 யார் பிரசிடெண்ட்டாக வந்தாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மேக் பண்ணதுக்கு அப்புறம், மேக் ஆஃப்டர் அப்புறம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ராஜேந்திர பிரசாத் பிரசிடெண்ட்டு, H.C. முகர்ஜி வந்து வைஸ் பிரசிடெண்ட். ஓகேவா? இது தெரிஞ்சுக்கிங்க, இது நிறைய டைம் கொஷின்ஸ் கேட்டிருக்கான். இவர் பிரசிடெண்ட்டு, இவர் வைஸ் பிரசிடெண்ட். எப்போ? December 11, 1946. அப்படி இல்லைனா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மேக் பண்ணதுக்கு அப்புறமா பிரசிடெண்ட் யாருன்னு கேட்டாலும் இவங்க தான். பட் டெம்பரவரி பிரசிடெண்ட் அல்லது இன்ட்ரீம் பிரசிடெண்ட் கேட்டாங்கன்னா அது சச்சிதானந்த சின்ஹா. எப்போ? December 9. ஏன்னா இதுக்கு 2 நாள் கழிச்சு தான் இது ஒரிஜினலாக மேக்கே பண்ணாங்க. ஓகே, 13th கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ? கொடுக்கப்பட்டதில் எது தவறு? டேட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் November 26, 1949.
இல்லை செக்யுலர் அப்படின்ற வேர்டு வந்து 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்னா சட்டம் வந்து திருத்தம் பண்ணுறாங்க. இது தேவையில்லைப்பா அப்படின்னு சொன்னால் ஓகே, அது எலிமினேட் பண்ணணும் இல்லை ஆட் பண்ணணும் அப்படின்னா அதை என்ன பண்ணணும், கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணணும், அதை மாற்றணும், அதுக்கு தான் அமெண்ட்மெண்ட் அப்படின்வாங்க. ஓகேவா? அப்புறம் 126 வரைக்கும் வந்தாச்சு அமெண்ட்மெண்ட். சரிங்களா? அது ஒன்றும் பிரச்சனை, போக போக பார்ப்போம் நம்ம. அதில் தான் கொண்டு வந்தாங்களான்னு தான் கொஸ்டின். 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வாஸ் டன் 1976 பண்ணிச்சு. அது இல்லை சோஷியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் ஹஸ் பின் டேக்கன் ஃப்ரம் த ரஷ்யன் ரெவல்யூஷன் இன் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். விச் ஒன் இஸ் த நாட் கரெக்ட்? ஓகே, ஸோ ஆன்சர் வந்து ஏ தானே பார்த்தோம். டேட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது எப்போ? நவம்பர் 20, 1949 கிடையாது. ஓகேவா? நான் சொல்லலை, ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு கொஷின் இருக்குன்னு ஒரு கெஸ் பண்ணுறேன், அதனால் நான் சொல்லலை. பட் இது தப்பு, அதனால் நாட் ட்ரூவில் திஸ் இஸ் த ஆன்சர். அண்ட் தென் 14th கொஷின், விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் இன் த கேஸ் ஆஃப் சாவரின் இந்தியா? கொடுக்கப்பட்டதில் எது தவறு? சாவரின் இந்தியாவில் எது தவறு? இந்தியா இஸ் நாட் டிபெண்ட் ஆன் அவர் கண்ட்ரி. இந்தியா இஸ் நாட் எ காலனி ஆஃப் எனி அதர் கண்ட்ரி. India can give any part of its country to any other country. India is obligated to obey the UN in its internal affairs. சாவரிங்னா முழு அதிகாரம், ஓகேங்களா, அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதில் எது தவறு அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இந்தியன் சாவரிங், ஓகே, இந்தியனோட இறையாண்மை முழு அதிகாரம் சொல்கிறதா சாவரிங்னா இறையாண்மை அப்படின்வாங்க. கொடுக்கப்பட்டதில் எது தவறுன்னு கேட்கப்பட்டிருக்கு. 14th one ஆன்சர் ABCD. விச் ஒன்? Okay, 14th one answer is D. இந்தியா இறையாண்மைனா இந்தியாவுக்கு முழு அதிகாரம். இட்ஸ் நாட் டிபெண்ட் எனி கண்ட்ரி, எந்த கண்ட்ரியும் சார்ந்து கிடையாது. நாட் காலனி, எந்த கண்ட்ரியோடைய ஆதிக்கத்தில் கீழேயும் நம்ம இல்லை. இந்தியா கேன் கிவ் எனி பார்ட் டு இட்ஸ் கண்ட்ரி டு எனி த கண்ட்ரி. ஓகே, எந்த கண்ட்ரி கிட்டேருந்து இந்தியா என்ன பண்ணலாம், பேச்சுவார்த்தை நடத்தி புதுசாக எனி பார்ட் அவங்க பாகத்தை நம்ம வாங்கலாம். இந்த நிலம் எந்துன்னு சொல்லி நான் கூட வாங்கலாம், இல்லை இந்த நிலம் நீ எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுக்கவும் செய்யலாம். இப்போது அருணாச்சல பிரதேசில் சண்டை போட்டுட்ருக்கோம் நம்ம நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் போடலாம். கச்சத்தை ஸ்ரீலங்காவில் கொடுத்த மாதிரி எடுத்து கொடுக்கவும் செய்யலாம். ஓகேவா? அந்தளவுக்கு நம்மளுக்கு இது அதிகம் இருக்குது. ஆனால் யூஎன் கூட ஓகே, யூஎன் ஓபி அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணுன்னா அவசியம் கிடையாது. ஓகேவா? ஆன்சர் வந்து டி. 15th one, in which year is related to பெரிபெரி கேஸ்? பெரிபெரி கேஸ் அப்படின்றது, பெரிபாரி கேஸ் அப்படின்றது எந்த இயர்? 1972, 1976, 70, 60. விச் ஒன்? ஓகே ஓகே, ஆன்சர் வந்து டி. ஐ திங்க் ஸ்லைடு அடிக்கடிக்கு மூவ் ஆகிடுது, நான் ஒன்றும் பண்ணல, அதுவாக மூவ் ஆகிடுது டக்கு டக்குன்னு, ஏன்னு தெரியல. ஓகே, 15th one D. 16th question, language of preamble of Indian Constitution is taken from the Constitution of dash. ஓகே, இந்த preamble அப்படின்றத எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கேள்வி. 16th one, preamble அப்படின்றத எங்கேருந்து எடுத்தாங்க? இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் டேக்கன் ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன் ஆஃப், யாரோட கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம இதை எடுத்தது. இந்த ப்ரியாம்பலில் இதிலே ப்ரியாம்பல்ன்ட்டு இல்லை இந்த டாப்பிக்கை, பட் எக்ஸாக்ட்லி வந்து சைலண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ஆகும்ல, அதில் வந்து எங்கெங்கெந்தெல்லாம் நம்ம கான்ஸ்டியூஷனை பாகோ பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு டேபிளேஷனே போட்டிருப்பாங்க. ஓகேவா? 8 டாபிக்ஸ் கிட்ட வரும், 8 டாப்பிக்கில் 8 பாயிண்ட் வரும், எதுலேருந்து என்னென்னலாம் எடுத்தோம்னு சொல்லிட்டு. நமக்கு ப்ரியாம்பல்ன்றதுனால அங்கே தான் நான் இந்த கொஷின் எடுத்துக்கேன். எஸ், ஆன்சர் வந்து ஏ, USA அமெரிக்காவிலேருந்து எடுத்தாங்க ப்ரியாம்பல். அடுத்து 17th one. ஓகே, the word socialist was added to preamble of the Constitution of India by which amendment? Socialist அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேர்டு, அந்த சொல் ப்ரியாம்பலில் எந்த சட்ட திருத்தத்தில் சேர்த்தாங்க? 44th அமெண்ட்மெண்ட்டா, 27th அமெண்ட்மெண்ட்டா, 21st அமெண்ட்மெண்ட்டா, 42nd அமெண்ட்மெண்ட்டா? ஓகே, ரொம்ப ஈஸி, ஏன்னா இப்போ தான் பார்த்தோம், ஃபாஸ்ட்டாக போயிடலாம். டி வந்து ஆன்சர் 42nd அமெண்ட்மெண்ட். ஏன்னா பெருசாக கொஷின்ஸ் எடுக்க முடியல, ஏன்னா எல்லாமே உள்ளே வந்துருச்சு. 18th கொஷின், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் அடாப்டட் ஆன் 26th Jan 1950, 26th Jan 1947, 26th November 1949, 26th June 1948. இது நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஃபாஸ்ட்டாக, ஏன்னா பிகாஸ் வி ஆல்ரெடி டிஸ்கஸ்டு 26th January 1950. கான்ஸ்டியூஷன், அதாவது இது வேறு மாதிரி கொஷின் கேட்டிருக்கேன், அவ்வளோதான் விஷயம். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் அடாப்டட், அதாவது கான்ஸ்டியூஷன் ஃபைனலாக அடாப்ட் பண்ணது 26th January 1950 தான் ஃபைனல் அடாப்டேஷன். அண்ட் ஆல்சோ அதை மேக் பண்ணதும் January 26, 1950 தான். பட் நம்ம அங்கே கேட்டது இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு கேட்டோம், பட் இங்கே ஃபைனல் அடாப்டடும் இதே டைம் தான். ஏன்னா கான்ஸ்டியூஷன் அடாப்டேஷன் பார்த்தீங்கன்னா அந்த டிராஃப்டிங் கமிட்டி மூலிமா மைனர் அடாப்டேஷன், மேஜர் அடாப்டேஷன் ஒன்று கொடுப்பாங்க.
ஓகேவா? ஸோ மேஜர் வந்து 26th தான். அது இப்படியும் கேட்கலாம் கொஷின். ஓகேவா? ஃபைன். 19th கொஷின். Who prefers the characteristics of the Indian federalism as a bargaining federalism அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இந்தியன் ஃபெடரலிசம் கூட்டாட்சி அப்படின்றது பார்கெனிங் ஃபெடரலிசம்ன்றது யார் சொல்லியிருக்காங்க? ஓகே, ஏகே சந்தா, மோகிஸ் ஜோன்ஸு, கேசி வேகு, டிடி பாசு. ஓகே, இந்தியன் ஃபெடரலிசம் அப்படின்றது இட்ஸ் பார்கெனிங் ஃபெடரலிசம் சொல்லிட்டு யார் சொன்னது? 19th ஆன்சர் வந்து பி மோகிஸ் ஜோன்ஸ். அடுத்தது 20th கொஷின். இன்னும் 2 கொஷின் தான் இருக்குது. ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், ஓகே ஆஃப் இங்கே மிஸ் ஆஃப் அதாங்குது, of the Constitution of India enshrines the ideals of liberty, equality, fraternity. Ideals mainly inspired by எங்கேருந்து எடுக்கப்பட்டது, அதாவது ப்ரியாம்பிள் ஒரு இடத்துலேருந்து எடுக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னோம். ஓகே, அதில் இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்றத எடுத்து நம்ம அட்டாச் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? அது இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, அதாவது சுதந்திரம், சம உரிமை, அதுக்கப்புறமா ஃப்ராட்டர்னிட்டினா சகோதரத்துவம், இந்த கான்செப்டை ப்ரியாம்பிள் ஆட் பண்ணோம். இது இந்த கான்செப்ட் மட்டும் எங்கேருந்து எடுத்தோம்? ரஷ்யன் ரெவல்யூஷன், ஐரிஷ் ரெவல்யூஷன், ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன், ஜெர்மன் ரெவல்யூஷன், எதுலேருந்து எடுக்கப்பட்டது? 21. ஓகே, எஸ் ஆன்சர் வந்து இஸ் ஈஸி. ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். ஃப்ரெஞ்சு தான் வந்து இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டின்றதை கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அங்கேருந்து தான் நாம் இதை சுட்டோம் அப்படின்னு சொல்லலாம், பாகோடு அப்படின்னு சொல்லலாம் டீசெண்டாக. 21 இந்தியன் கான்ஸ்டியூஷன் டிஸ்கிரைப்ஸ் இந்தியன் கோர்ட்ஸ் ஆல். ஓகே, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்தியன் கோர்ட்ஸை என்னன்னு சொல்கிறாங்க? இது இண்டிபெண்ட் அண்ட் இன்டிகிரேட்டடா, அதாவது தன்னிச்சையானது, இன்டிகிரேட்டட்னா ஒன்றோடு ஒன்று ஒருங்கிணைந்ததா? பி இண்டிபெண்ட் ஒன்லி, இல்லை தன்னிச்சையானது தான் அது. இல்லை டிபெண்ட் ஆன் பார்லிமெண்ட், இல்லை பார்லிமெண்ட்டை சார்ந்து இருக்குது. இல்லை டிபெண்ட் ஆஃப் பிரசிடெண்ட்டை சார்ந்து இருக்குது. ஓகேவா? இந்தியன் கான்ஸ்டியூஷன் விச் இஸ் த கரெக்ட் ஒன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இது என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஓகே, நீங்கள் இப்போ கவர்மெண்ட்டு இப்போ சுச்சுவேஷனை வச்செல்லாம் ஆன்சர் பண்ணக்கூடாது. கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்குன்னு தான் சொன்னோம். ஓகே, ஏன்னா இப்போ சுச்சுவேஷன் ஓகே அசல் புசலாக அதை நம்ம எப்படி வேணால் பேசிட்டு போகலாம். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து ஏ இண்டிபெண்ட் அண்ட் இன்டிகிரேட்டட். ஓகேவா? இண்டிபெண்ட் அண்ட் இன்டிகிரேட்டட் எப்படி சொல்லலாம்? சுப்ரீம் கோர்ட் இண்டிபெண்ட், ஹை கோர்ட் இண்டிபெண்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இண்டிபெண்ட். ஓகேங்களா? முனிசிபல் கோர்ட்ஸ் இண்டிபெண்ட், எல்லா கோர்ட்டும் இண்டிபெண்ட், ஆனால் எல்லா கோர்ட்டும் இன்டிகிரேட்டட், ஒன்றோடு ஒன்று ஒருங்கிணைந்தது. ஓகே, ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. ஓகேவா? அதுதான் மீனிங் அது. அண்ட் தென் 22nd கொஷின். இன் விச் கேஸ் ப்ரியாம்பிள் இஸ் செட் டு பி இன்டிகிரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன்? ப்ரியாம்பிள்ன்றது கான்ஸ்டியூஷனுடைய ஒரு பகுதி தான். இது ஒரு கேஸே போகும். ப்ரியாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷன் ஒரு பகுதியா? அது ஒன்று இல்லைன்னு ஒருத்தங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா திரும்பியும் ஒரு கேஸ் வரும், ப்ரியாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷன் ஒரு பகுதியா? ஆமாம் அப்படின்னு ஒரு கேஸ் வரும். திரும்பவும் ப்ரியாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷனாக இல்லையான்னு ஒரு சண்டை நடக்கும். அதில் கடைசியாக ப்ரியாம்பிள்ன்றது இன்டெக்ரல் பார்ட், கான்ஸ்டியூஷனோட ஒரு ஒன்றிணைஞ்சு தான் ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த கேஸ்? மைனகா மில் கேஸு, பெகு அதாவது பெகின்னு போட்டிருக்குது, பெகுபாகி கேஸு. ஓகே, எல்ஐசி கேஸு, இந்திரா சானே கேஸு. எந்த கேஸ் அப்படின்றதான் கொஷின். ஓகே, எஸ் ஆன்சர் வந்து பெகுபாகி கேஸ். ஓகே, 22nd ஆன்சர் வந்து பெகுபாகி கேஸ். இது ஆல்ரெடி பார்த்தலாம் 1916. சாரி. ஓகே, ஆன்சர் வந்து எல்ஐசி கேஸ். சரிங்களா? 1995 எல்ஐசி கேஸ். இங்கே தான் வந்து ப்ரியாம்பிள் அப்படின்றது கான்ஸ்டியூஷனோட ஒரு அங்கம் தான். அது என்ன சொல்கிறது, கான்ஸ்டியூஷனில் ஒரு பார்ட் அப்படி கிடையாது. இல்லை கான்ஸ்டியூஷன் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுவும் கிடையாது. இதுதான் கான்ஸ்டியூஷனுடைய ஒரு அங்கமே. பார்ட்டுன்னு சொல்லக்கூடாது, இன்டெக்ரல், கான்ஸ்டியூஷனுக்குள்ளே புதஞ்சிருக்கு, இல்லை இதுக்குள்ளே கான்ஸ்டியூஷன் புதஞ்சிருக்கு அப்படின்ற மீனிங்கை சொன்னாங்க. இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ இதோட முடிஞ்சது. ஓகே, இதோட முடிஞ்சது. ஸோ நியூ கமர்ஸ் ப்ளீஸ் இந்த குரூப் எஸ்எஸ்சி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட பிளேலிஸ்ட்டில் வீடியோஸை வாட்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்ஸு அண்ட் தென் வந்து இந்த நம்ம எடுக்கக்கூடிய டாபிக்ஸோடைய பிடிஎஃப். ஓகேவா? நான் டெலகிராமில் தான் டிஸ்பிளே பண்ணுவேன் பிடிஎஃப். இந்த ஸ்லைடு அப்படியே நான் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி டெலகிராமில் போட்டுருவேன். வீக்கெண்டில் போடுவேன் எப்போவுமே, அந்த வீக்கில் போகுதெல்லாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு டெலகிராமில் சாட்டர்டே அப்படி நான் உங்களுக்கு
அப்டேட் பண்ணுறேன். நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? எப்பவுமே வீக்லி ஒரு 2 ஆர் 3 கிளாஸஸ் உங்களுக்கு டெஸ்ட் இந்த மாதிரி வரும். ஏன்னா நான் ஆல்டர்னேட் வீக்ஸில் டிஎன்பிசி கொண்டு போயிட்டுருக்கேன் அண்ட் தென் எஸ்எஸ்சி கொண்டு போயிட்டுருக்கேன். அதனால் ஆல்டர்னேட் டேஸ் போகிறதுனால ஒரு 1 டே லீவ் அந்த மாதிரி எடுத்துப்பேன். சண்டே எப்பவுமே கிளாஸ் இருக்காது. ஸோ இப்போ 1 டே லீவ் எடுத்தனா 4 டேஸ் தான் வரும். ஒரு 2 ஆர் 3 கிளாஸஸ் அப்படி உங்களுக்கு ஷஃபிள் ஆகும். ஓகேவா? உங்களுக்கு 2 கிளாஸஸ் வரும், டிஎன்பிசிக்கு 3 கிளாஸ் வரும், டோட்டல் 5 கிளாஸஸ். ஓகே. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டிங்காக தான் இருக்குது. ப்ரீமியர் அப்படின்னு வரும். ஸோ வாட்ச் பண்ணிக்கோங்க, கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் எதாவதுன்னா இந்த டெலகிராமில் எனக்கு இன்டிமேட் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன டெஸ்ட் அப்படின்றது, நெக்ஸ்ட் 2 டெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு எந்த டேயில் நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இன்டிமேட் பண்ணிடுறேன். ஓகே, டெலகிராமில். ஸோ ப்ளீஸ் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஷின்ஸ் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃபைன். அந்த நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம என்ன கொண்டு போகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா 25 மார்க்ஸ்ன்றது ரொம்ப ஈஸி தான். நான் கொடுக்குற கொஷின்ஸை நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எண்டில் இந்த கொஷின்ஸை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ஒரு டாப்பிக்காக கொடுக்குறதுனால உள்ள டாபிக்ஸ் எல்லா கொஷின்ஸும் நான் செட் பண்ணிடுவேன். அதனால் ஒரி பண்ண அவசியம் இல்லை. ஓகே, நீங்கள் ஒன்றுமே படிக்கலாலும் இந்த கொஷின்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனால் கூட போதுமானது. என்ன கேட்டால் தாராளமாக நான் சொல்லலாம். ஏன்னா நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுக்கேன். அந்த நோட்ஸ் தான் என்னோட நோட்ஸ் தான் அப்படி கொஷின்ஸாக கொடுத்துட்ருக்கேன். ஓகே, ஸோ ஃபைன் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீக்கு வேறு ஒரு டாப்பிக்கோடு பார்ப்போம். நான் உங்களுக்கு டெலகிராமில் இன்டிமேட் பண்ணுறேன். ஓகேவா? மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல். பபாய்.